இன்னைக்கு நாம பார்க்க போறது ஜெருசலேம்ல நடந்த ஒரு பயங்கரமான மோதலை பத்தி. இது வெறும் கேள்வி பதில் செஷன் கிடையாது, இது ஒரு புத்திசாலித்தனமான போர். இங்க கேட்கப்பட்ட ஒவ்வொரு கேள்வியும் ஒரு பொறி, சொல்லப்பட்ட ஒவ்வொரு பதிலும் தப்பிக்கிறதுக்கான ஒரு வழி. இதுல யார் ஜெயிக்கிறா, யார் தோக்குறா? வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இந்த ஒரு கேள்வியை மட்டும் மனசுல நல்லா வச்சுக்கோங்க. ஏன்னா நாம பார்க்க போற ஒவ்வொரு சம்பவமும் இத மையமா வச்சுதான் நகரப்போகுது. எதிராளியோட உண்மையான நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு உண்மையை எப்படி நிலைநாட்டுறதுன்னு இப்ப நாம பார்க்க போறோம். சரி, இந்த மோதலோட ஆழத்துக்கு போலாம். இதோட மையம் இதுதான். ஒரு பக்கம் தங்களோட அதிகாரத்தையும் மக்கள் மேல இருக்கிற பிடியையும் கொஞ்சம் கூட இழக்க விரும்பாத மதத் தலைவர்கள். இன்னொரு பக்கம் அவங்களோட வெளிவேஷத்தை அம்பலப்படுத்தி உண்மையை நிலைநாட்ட வந்த இயேசு. இது வெறும் வார்த்தை போர் இல்ல, அதிகாரத்துக்கும் உண்மைக்கும் நடுவுல நடந்த ஒரு நேரடி மோதல். இப்போ இந்த அறிவு போரோட முதல் ரவுண்டுக்குள்ள நுழையலாம். இங்கு இயேசுவோட அதிகாரம் நேரடியாகவே கேள்விக்குள்ளாக்கப்படுது. யோசிச்சு பாருங்க, இயேசு ஆலயத்துல மக்களுக்கு போதனை செஞ்சிட்டு இருக்காரு. மக்கள் மேல அவருக்கு இருந்த செல்வாக்க பார்த்து பயந்து போன மதத் தலைவர்கள் அவரை மறுச்சு, எந்த அதிகாரத்துல நீ இதையெல்லாம் செய்யறன்னு கேக்குறாங்க. இது வெறும் கேள்வி இல்ல, அவரோட இருப்பையே கேள்வி கேட்கிற ஒரு நேரடி சவால். ஆனா இயேசு இதுக்கு நேரடியா பதில் சொல்லல. அதுக்கு பதிலா அந்த பொரிய அவங்களுக்கே திருப்பி விடுறாரு. யோவானோட ஞானஸ்நானம் கடவுள்கிட்ட இருந்து வந்ததா இல்ல மனுஷங்க கிட்ட இருந்து வந்ததான்னு ஒரே ஒரு எதிர்கேள்வி கேட்கிறாரு. இது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக். ஆமான்னு சொன்னா அப்போ ஏன் யோவான நம்பலன்னு பிரச்சனை வரும், இல்லன்னு சொன்னா மக்கள் கோவப்படுவாங்க. இந்த ஒற்றை கேள்வி மூலமா அவங்களோட கபடத்தை ரொம்ப அழகா அம்பலப்படுத்திட்டார். முதல் பொரிய சக்சஸ்ஃபுல்லா உடைச்ச இயேசு இப்போ தற்காப்புல இருந்து தாக்குதலுக்கு மாறாரு. அவர் சொல்ல போறது ஒரு சாதாரண கதை இல்ல, அது கூர்மையான அம்புகள் மாதிரி ஒரு உவமை. கதை ரொம்ப சிம்பிள். ஒரு நில உரிமையாளர் ஒரு திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு விடுறாரு. அதிலிருந்து கிடைக்கிற பலனை வாங்கிட்டு வர்ற வேலைக்காரங்களை அனுப்பும்போது குத்தகைக்காரங்க அவங்கள அடிச்சு துரத்துறாங்க. இது திரும்ப திரும்ப நடக்குது. கடைசியா ஒரு நம்பிக்கையோட தன்னோட ஒரே மகனை அனுப்புறாரு. ஆனா பேராசை பிடிச்ச குத்தகைக்காரங்க இவனை கொன்னுட்டா சொத்து நமக்குதான்னு திட்டம் போட்டு அந்த மகனையே கொன்னுடுறாங்க. இந்த கதையை கேட்டதும் அங்க இருந்த தலைவர்களுக்கு பகீன்னு இருந்துச்சு. ஏன்னா அந்த கதை யார பத்தின்னு அவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சது. அந்த குத்தகக்காரங்க வேற யாரும் இல்ல, அவங்க தான். கடவுள் அனுப்புன தீர்க்கதரிசிகள் தான் அந்த வேலைக்காரங்க. கடைசியா அனுப்பப்பட்ட மகனும் இயேசு. கடவுள் கொடுத்த பொறுப்பா அவங்க எப்படி தவறா பயன்படுத்தினாங்கன்னு இந்த கதை ஒரு கண்ணாடி மாதிரி அவங்களுக்கு காட்டுச்சு. கதையோட இறுதியில இயேசு இந்த பவர்ஃபுல்லான வேத வசனத்தை சொல்றாரு. இதோட அர்த்தம் ரொம்ப ஆழமானது. தலைவர்களால உதவாதுன்னு தூக்கி எறியப்பட்ட ஒரு கல் தான் கடவுளோட திட்டத்துல மிக முக்கியமான மூளைக்கல்லா மாறுது. அதாவது மனுஷங்க நிராகரிக்கிறது கடவுளோட திட்டத்தை ஒருபோதும் தடுத்து நிறுத்தாது. முதல் 2 ரவுண்டிலையும் தோத்து போன எதிரிகள் இப்போ இன்னும் ஆபத்தான ஒரு பொறியை ரெடி பண்றாங்க. இது ஒரு அரசியல் பொறி. இதுலேருந்து இயேசுவால தப்பிக்கவே முடியாதுன்னு அவங்க ரொம்ப உறுதியா நம்புனாங்க. அவங்க கேட்ட கேள்வி இதுதான்: ரோமா பேரரசன் சீசருக்கு வரி கட்டுறது சரியா? இது ஒரு பிரமாதமான பொறி. அவர் ஆமா வரி கட்டுங்கன்னு சொன்னா அவர் ரோமர்களுக்கு சப்போர்ட் பண்றாருன்னு சொல்லி மக்கள் அவரை வெறுப்பாங்க. இல்ல கட்டாதீங்கன்னு சொன்னா அவர் ரோம அரசுக்கு எதிரான கிளர்ச்சியாளர்னு சொல்லி அவரை கைது செஞ்சிடுவாங்க. எப்படி பார்த்தாலும் சிக்கல் தான். ஆனா இயேசுவோட பதில் அந்த பொறியே தூள் தூளாக்கிடுச்சு. ஒரு நாணயத்தை கொண்டு வர சொல்லி இதுல யாருடைய உருவம் இருக்குன்னு கேட்கிறாரு. அவங்க சீசருடையதுன்னு சொல்றாங்க. அதுக்கு இயேசு, அப்போ சீசருக்குரியதை சீசருக்கும் தேவனுக்குரியதை தேவனுக்கும் கொடுங்கள்னு சொன்னாரு. ஒரே வரியில பூமிக்குரிய கடமைகளையும் ஆன்மீக கடமைகளையும் பிரிச்சு அந்த பொறியிலிருந்து அசால்ட்டா வெளியே வந்துட்டாரு. அடுத்த சவால் மத நம்பிக்கை சம்பந்தப்பட்டது. உயிர்த்தெழுதலையே நம்பாத சதுசேயர்கள்னு ஒரு குரூப் ஒரு விசித்திரமான புதிர்கேள்வியோட வந்தாங்க. அவங்களோட கேள்வி உயிர்த்தெழுதல்ங்கிற கருத்தையே ஒரு காமெடி ஆக்குற மாதிரி இருந்துச்சு. ஒரு பெண் குழந்தை இல்லாம இறந்து போன கணவனோட சகோதரனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு பழைய சட்டம் இருந்துச்சு. அதை வச்சு அவ 7 சகோதரர்களை மணந்தா உயிர்த்தெழுதலுக்கு பிறகு அவ யாருக்கு மனைவியா இருப்பான்னு கேட்டாங்க. இதுக்கு இயேசு சொன்ன பதில் ரொம்ப ஆழமானது. நீங்க வேதத்தையும் கடவுளோட வல்லமையும் தெரிஞ்சுக்காததால தான் தப்பான வழியில போறீங்கன்னு அவர் சுட்டி காட்டினாரு. பரலோக வாழ்க்கைங்கிறது இந்த பூமிக்குரிய வாழ்க்கையோட ஒரு தொடர்ச்சி கிடையாது. அது முற்றிலும் வேற ஒரு தலம். அங்க கல்யாணம் மாதிரி பூமிக்குரிய விஷயங்களுக்கு இடமில்ல. அவர் இறந்தவங்களோட கடவுள் இல்ல, உயிருள்ளவங்களோட கடவுள். இந்த பதிலுக்கு அப்புறம் அங்க ஒரு ஆச்சரியமான அமைதி நிலவுச்சு. அவரோட ஞானம் எல்லா எதிர்ப்பையும் மௌனமாக்கிடுச்சு. அந்த நாளுக்கு அப்புறம் யாரும் அவர்கிட்ட கேள்வி கேட்க துணியல. எல்லா பொறிகளும் உடைக்கப்பட்டது, எல்லா வாய்களும் அடைக்கப்பட்டது. இப்போ எதிரிகள் எல்லாரும் அமைதியாயிட்டாங்க. உரையாடலோட கட்டுப்பாட்டை இயேசு தன் கையில் எடுத்து இப்போ அவர் ஒரு கேள்விய முன்வைக்கிறார். வேதத்தின்படி வரப்போற மெஸ்ஸியா பெரிய ராஜாவான தாவீதோட வம்சத்துல வருவார், அதாவது தாவீதின் குமாரன். ஆனா இயேசு கேக்குறாரு, அப்படியானா தாவீதே தன்னோட சங்கீதத்துல அவரை என் ஆண்டவரேன்னு ஏன் கூப்பிடுறாரு?
ஒரு அப்பா எப்படி தன்னோட மகனை ஆண்டவரேன்னு கூப்பிடுவாரு? இந்த கேள்வி மெஸ்ஸியா வெறும் மனுஷ வம்சத்துல வந்த ராஜா மட்டும் இல்ல, அதுக்கும் மேல தெய்வீகமானவர்ங்கிறத சுத்தி காட்டுச்சு. இந்த மோதலை முடிவுக்கு கொண்டு வர்ற மாதிரி இயேசு அந்த மத தலைவர்களோட வெளிவேஷத்தை நேரடியாவே எச்சரிச்சாரு. அவங்க பொது இடங்கள்ல மரியாதை தேடுறாங்க, ஆனா அவங்களோட செயல்கள் அவங்க வார்த்தைகளோட பொருந்தல. ரொம்ப மோசமா அவங்க விதவைகள் மாதிரி ஆதரவற்றவங்களோட சொத்துக்களையே சுரண்டுறாங்கன்னு அவங்களோட முகத்திரையே கிழிச்சாரு. ஆக இந்த மொத்த அறிவு போர்ல இருந்தும் நாம எடுத்துட்டு போக வேண்டிய 2 முக்கியமான படிப்பினைகள் இருக்கு. முதலாவது, கடவுள் நம்மளோட வார்த்தை ஜாலங்களையோ வெளிவேஷத்தையோ பார்க்க மாட்டாரு, நம்மளோட உண்மையான உள் நோக்கத்தை தான் பாப்பாரு. 2வது, மனுஷங்களால நிராகரிக்கப்படுற ஒரு விஷயம் கூட கடவுளோட பார்வையில மிக முக்கியமான அடித்தளமா மாற முடியும். கடைசியா இந்த ஒரு கேள்வியை உங்ககிட்டே விட்டுட்டு போறேன். நம்மளோட நம்பிக்கைகளை யாராவது கேள்வி கேட்கும்போது நம்ம உண்மையை தெரிஞ்சுக்கணுங்கிற மனத்தாழ்மையோட இருக்கோமா, இல்ல நம்ம வாதத்துல எப்படியாவது ஜெயிச்சணுங்கிற பெருமையோட இருக்கோமா? யோசிச்சு பாருங்க. அதிகாரம் இயேசுவிடம், உண்மை பேசும் வார்த்தையிடம், வஞ்சகம் தோற்கும் இங்கே, சத்தியம் ஜெயிக்கும் நாளே. ஓ இயேசு நம் அடித்தளம், ஓ அவர் வாழ்வின் வெளிச்சம். கேள்விகள் வீசினார்கள் வலையில் சிக்க வைக்க, அவர் பேசும் ஞானம் எல்லாம் உடைத்ததே. மனித பயமில்லை, மக்கள் பார்வையில்லை, தேவனின் சித்தம் மட்டும் அவர் வழி நடந்ததே. அதிகாரம் இயேசுவிடம், உண்மை பேசும் வார்த்தையிடம், வஞ்சகம் தோற்கும் இங்கே, சத்தியம் ஜெயிக்கும் நாளே. இயேசு நம் அடித்தளம், வெளிச்சம். திராட்சை தோட்ட கதை, உண்மை சொல்லும் பாடம், அனுப்பப்பட்ட சேவர்கள் நிராகரிக்கப்பட்டார். கடைசியில் மகன் வந்தார், அவரை தள்ளினார்கள். ஆனால் கல்லாக இருந்தவர் மூலக்கல்லானார். அதிகாரம் இயேசுவிடம், உண்மை பேசும் வார்த்தையிடம், கல்லாய் தள்ளினாலும் தேவன் தேர்ந்தெடுத்தார். ஓ இயேசு நம் அடித்தளம், ஓ அவர் வாழ்வின் வெளிச்சம். சீசருக்கு சீசரது, தேவனுக்கு தேவனது. உலகத்தையும் கடந்து வானத்தை சுட்டினார். மரணம் முடிவல்ல, வாழ்வு தொடருமே. உயிருள்ள தேவன் நம்மோடு இருப்பாரே. பெருமை வேண்டாம், வேஷம் வேண்டாம், உண்மை உள்ளம் போதும். பலவீனரை சுரண்டாதே, தேவன் நீதிமான். அதிகாரம் இயேசுவிடம், நீதியும் அவரிடமே. சந்தேகமோடும் தூரம், சத்தியம் ஒளிருமே. இயேசு நம் அடித்தளம், என்றும் என்றும் ராஜா.
லூக்கா 20 கேள்வி பதில்கள் விளக்கத்துடன். மதத் தலைவர்கள் ஏன் இயேசுவின் அதிகாரத்தை கேள்வி கேட்டார்கள்? பதில்: மக்களின் மீது அவருக்கு இருந்த செல்வாக்கினால் அவர்கள் அச்சுறுத்தப்பட்டதாக உணர்ந்தார்கள். விளக்கம்: இயேசு ஆலயத்தில் தைரியமாக போதித்தார், மேலும் தலைவர்கள் தங்கள் கட்டுப்பாட்டையும் மரியாதையையும் இழந்துவிடுவோம் என்று பயந்தனர். இயேசு ஏன் நேரடியாக பதிலளிக்காமல் யோவான் ஸ்நானகரைப் பற்றிக் கேட்டார்? பதில்: அவர்களின் நேர்மையின்மையையும் பொதுமக்களின் கருத்துக்கு அவர்கள் பயந்ததையும் வெளிப்படுத்த. விளக்கம்: யோவான் தேவனால் அனுப்பப்பட்டவர் என்று அவர்களுக்கு தெரிந்திருந்தும் அதை ஒப்புக்கொள்ள மறுத்தார்கள். அவர்களின் மௌனம் அவர்களின் இருதயங்களைப் பற்றி என்ன காட்டுகிறது? பதில்: அவர்கள் சத்தியத்தை விட அதிகாரத்தையே அதிகம் விரும்பினார்கள். விளக்கம்: தங்களை பாதுகாத்துக் கொள்ள அவர்கள் சத்தியத்தை தவிர்த்தார்கள். உவமையில் உள்ள குத்தகைக்காரர்கள் யாரைக் குறிக்கிறார்கள்? பதில்: இஸ்ரவேலின் மதத் தலைவர்கள். விளக்கம்: தேவனுடைய மக்கள் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தார்கள், ஆனால் அவர்கள் அந்த பொறுப்பை தவறாக பயன்படுத்தினார்கள். உவமையில் உள்ள வேலைக்காரர்கள் எதைக் குறிக்கிறார்கள்? பதில்: தேவனுடைய தீர்க்கதரிசிகள். விளக்கம்: தீர்க்கதரிசிகள் மீண்டும் மீண்டும் நிராகரிக்கப்பட்டும் தவறாக நடத்தப்பட்டும் வந்தனர். உவமையில் உள்ள மகன் யார்? பதில்: இயேசு தாமே. விளக்கம்: அந்த மகன் நிலத்தின் உரிமையாளரால் தேவனால் அனுப்பப்பட்ட கடைசி தூதர் ஆவார். குத்தகைக்காரர்கள் ஏன் மகனைக் கொன்றார்கள்? பதில்: தங்களுக்காக அதிகாரத்தை கைப்பற்ற. விளக்கம்: தலைவர்கள் அதிகாரத்தை தக்கவைத்துக் கொள்ள இயேசுவை எப்படி நிராகரித்தார்கள் என்பதை இது பிரதிபலிக்கிறது. நிராகரிக்கப்பட்ட கல் மூலைக்கல்லாக மாறுவதன் அர்த்தம் என்ன? பதில்: தலைவர்களால் நிராகரிக்கப்பட்ட இயேசு தேவனுடைய அஸ்திபாரமாகிறார். விளக்கம்: மக்கள் அவரை நிராகரித்தாலும் தேவனுடைய திட்டம் வெற்றி பெறுகிறது. தலைவர்கள் ஏன் வரி குறித்த கேள்வியால் இயேசுவை சிக்க வைக்க முயன்றார்கள்? பதில்: அரசியல் ரீதியாகவோ அல்லது மத ரீதியாகவோ அவர் மீது குற்றம் சாட்ட. விளக்கம்: எந்தவொரு தவறான பதிலும் கைதுக்கோ அல்லது சீடர்களை இழப்பதற்கோ வழிவகுக்கும். சீசருக்கு உரியதை சீசருக்குக் கொடுங்கள் என்பதன் அர்த்தம் என்ன? பதில்: தேவனுடைய அதிகாரத்தில் சமரசம் செய்யாமல் பூமிக்குரிய அதிகாரத்தை மதிக்க வேண்டும். விளக்கம்: இயேசு குடிமைப் பொறுப்பையும் ஆன்மீக விசுவாசத்தையும் சமநிலைப்படுத்தினார். ஒற்றர்கள் இயேசுவின் பதிலைக் கேட்டு ஏன் ஆச்சரியப்பட்டார்கள்? பதில்: அவர் ஞானத்துடன் அவர்களின் வலையிலிருந்து தப்பித்தார். விளக்கம்: அவருடைய பதில் எந்த மோதலையும் ஏற்படுத்தாமல் அவர்களின் நோக்கங்களை வெளிப்படுத்தியது. சதுசேயர்கள் ஏன் உயிர்த்தெழுதலை மறுத்தார்கள்? பதில்: அவர்கள் இந்த வாழ்க்கையை மட்டுமே நம்பினார்கள். விளக்கம்: அவர்களுடைய நம்பிக்கைகள் கடவுளின் வல்லமையை அல்ல, மனித தர்க்கத்தை மட்டுமே அடிப்படையாகக் கொண்டிருந்தன. இயேசு ஏன் கடவுள் உயிருள்ளவர்களுக்கு தேவன் என்று கூறினார்? பதில்: ஏனென்றால் மரணத்திற்குப் பிறகும் வாழ்க்கை தொடர்கிறது. விளக்கம்: ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோர் கடவுளுக்கு முன்பாக உயிருடன் இருக்கிறார்கள். உயிர்த்தெழுதலில் திருமணம் குறித்து இயேசு என்ன கற்பிக்கிறார்? பதில்: பூமிக்குரிய அமைப்புகள் பரலோகத்தில் பொருந்தாது. விளக்கம்: நித்திய ஜீவன் பூமிக்குரிய வாழ்க்கையிலிருந்து வேறுபட்டது. இதற்குப் பிறகு ஏன் யாரும் இயேசுவிடம் கேள்விகள் கேட்கத் துணியவில்லை? பதில்: அவருடைய ஞானம் எல்லா எதிர்ப்புகளையும் அமைதியாக்கியது. விளக்கம்: ஒவ்வொரு சவாலும் சத்தியத்திலும் தெளிவிலும் முடிந்தது. மேசியா எப்படி தாவீதின் குமாரனாகவும் கர்த்தராகவும் இருக்க முடியும் என்று இயேசு ஏன் கேள்வி கேட்டார்? பதில்: மேசியா மனிதனை விட மேலானவர் என்பதைக் காட்ட. விளக்கம்: இயேசு தமது தெய்வீக இயல்பை சுட்டிக்காட்டுகிறார். இயேசு ஏன் வேதபாரகர்களுக்கு எதிராக எச்சரித்தார்? பதில்: அவர்கள் பெருமையும் மாயமும் உடையவர்களாக இருந்தார்கள். விளக்கம்: அவர்களுடைய செயல்கள் அவர்களுடைய போதனைகளுக்கு பொருந்தவில்லை. விதவைகளை சுரண்டுவது பற்றி இயேசு என்ன கூறுகிறார்? பதில்: அது பெரிய நியாயத்தீர்ப்பைக் கொண்டு வரும். விளக்கம்: கடவுள் பலவீனமானவர்களையும் பாதிக்கப்படக்கூடியவர்களையும் உறுதியாக பாதுகாக்கிறார். லூக்கா 20 இயேசு ஞானத்துடனும் சத்தியத்துடனும் கடினமான கேள்விகளை எவ்வாறு எதிர்கொண்டார் என்பதைக் காட்டுகிறது. மதத் தலைவர்கள் அவரை சிக்க வைக்க முயன்றனர்,
ஆனால் இயேசு அவர்களுடைய கள்ள இருதயங்களை அம்பலப்படுத்தினார். அவர் கடவுளின் அதிகாரம், மரணத்திற்கு பிந்தைய வாழ்க்கை மற்றும் உண்மையான தலைமைத்துவம் பற்றி கற்பித்தார். கடவுள் நம் வார்த்தைகளை மட்டுமல்ல, நம்முடைய நோக்கங்களையும் பார்க்கிறார் என்பதையும், இயேசுவே கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு உண்மையான அஸ்திபாரம் என்பதையும் இந்த அதிகாரம் நமக்கு நினைவூட்டுகிறது.